إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜுமா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரை ஆரம்பம் செய்கின்றேன். பார்க்கக்கூடிய தலைப்பு மரண தருவாயில் மனிதனின் நிலை. மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனிதன் நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் மரணிச்சிருவோம். அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாம் மரணிப்போம், மரணிச்சே ஆகும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குல்லு நப்சின் தாலிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீருங்கிறான். இப்போ மரணிக்காதவங்க உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நாமும் அதை கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம் தாய் தந்தை மனைவி குழந்தை உற்றார் உறவினர் எவ்வளோ தெரிஞ்சவங்க எல்லாம் மரணிச்சுட்டு தான் இருக்காங்க. மரணிக்காதவங்க யாரும் கிடையாது, நீடித்து யாரும் வாழ்வதும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மரண தருவாயில் நம்ம நிலை எப்படி இருக்கும்? நம்ம மறுமையை நம்புகிறோம், அது இல்லாமல் கபூர் வாழ்க்கையை நம்பணும். இந்த கபூர் வாழ்க்கையை நமக்கு சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா மறுமையிலையும் சிறப்பாக இருக்கலாம். அந்த கபூர் வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை விளங்கி கொண்டு, இது நீண்ட தூர ஹதீஸ். இதை நான் சொல்லிட்டு நான் விளக்கம் சொல்கிறேன், 2 வாட்டி சொல்லுவேன், ஏன்னா அவங்க மனசில் பதியணும். ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த ஹதீஸை தெரிந்து வைத்து கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக பயப்படுவீங்க. உங்கள் மரணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் அதுக்கு அமல் செய்வீங்க. அந்தளவுக்கு முக்கியமான ஹதீஸு. அந்த ஹதீஸை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசியின் ஜனாஜாவை பின் தொடர்ந்து சொல்கிறாங்க. ஜனாஜாவை அடக்கிய பின் கபூர் அடியில் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து ஒரு மரக்குச்சி எடுத்து அப்படியே கீறிட்டு இருக்காங்க. கீறிக்கொண்டு கபூரை வேதனை விட்டு அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என 3 வாட்டி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு நல்ல அடியார் உலக தொடர்புகளை துண்டித்து கொண்டு மறுமை நோக்கி செல்லக்கூடிய நிலையில் சூரிய அளவுக்கு பிரகாசமுடையவர்கள் வானத்திலிருந்து வருவாங்க. அவர்கள் சுவனத்து துணியும் நறுமணமும் வச்சிருப்பாங்க. அந்த நல்ல ஆத்மா பார்க்கக்கூடிய தூரத்தில் அமர்ந்துருவாங்க. ரூவை கைப்பற்றக்கூடிய வானவர் அவர்கிட்ட போவார். போய் நல்ல ஆத்மாவே, அல்லாஹ்வின் மன்னிப்பில் அளவிலும் பொருத்தத்தின் அளவிலும் உடம்பை விட்டு வெளியே வந்துரு என்று சொல்லுவாங்க. அந்த ரூவு இலகுவான முறையில் வந்துடும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி ஒரு இப்போ பிளாஸ்டிக் பையில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கவுத்தா எப்படி இலகுவாக வரும், அது மாதிரி ரூ இலகாக வந்துடும். அந்த ரூகை எடுத்து அந்த சுமணத்து துயில வைப்பாங்க. ரூகை சுமந்து கொண்டு வானத்திற்கு போவார்கள். முதல் வானத்தில் போய் கதவை திறந்து விடுமாறு சொல்லுவாங்க. அங்கே உள்ள வானவர் கேட்பாரு, இவர் யார் என்று. இவர் தான் நல்லடியார் என்று சொன்ன பிறகு வானத்தை திறந்து அந்த ரூகை வரவேற்கப்படும். 7 வானத்திலையும் அவர் ரூகை வரவேற்கப்படும். 7வது வானத்தை கடந்து செல்லும் பொழுது எல்லாம் சொல்லுவான், இந்த அடியாரை இல்லீன் என்ற பதிவு புத்தகத்தில் பதிவு செய்துவிட்டு விசாரணைக்கு அனுப்புங்க. இல்லீன் என்ற பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு பூமிக்கு அனுப்புவாங்க. இப்போ கபூரில் அடக்கம் பண்ண பிறகு முன்கர் நக்கீர் என்ற 2 வானவர் வருவார். வந்து அவர் எந்திரிச்சு உட்கார வச்சு, உன்னோட ரப்பு யாருன்னு கேட்பாரு, அவர் அல்லாஹ்ங்குவார். உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்பாரு, அவர் இஸ்லாம்ங்குவார். போதிக்கு அனுப்பப்பட்டவர் யாருன்னு கேட்பாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை எவ்வாறு நீ அறிந்து கொண்டால் என்று கேட்பாங்க. நான் குர்ஆனை ஓதினேன், அதை படித்தேன், அதன் பிரகாரம் நான் அமல் செய்தேன் என்று சொல்வார். அப்பொழுது வானத்திலிருந்து ஓசை வரும்,
என்னுடைய அடியார் உண்மை உரைத்து விட்டார், அவருக்கு சுவனத்தின் கதவுகள் திறந்துடுங்க, சுவனத்தின் விரிப்பை கபூல விரிச்சிடுங்க என்று கூறப்படும். அவர் பார்க்கக்கூடிய தூரத்திற்கு கபூர் விசாலமாக்கப்படும். அப்பொழுது அழகிய தோற்றமுடைய புது ஆடை உடுத்திய ஒரு மனிதர் வருவார். வந்து நான் உனக்கு நற்செய்தி கூறுறேன் என்று சொல்லுவார். அப்போ அந்த நல்லடியார் கேட்பாரு, நீ யாருண்டு? நான் தான் நீ செய்த நல்லறங்கம், நல்ல செயல்கள், அல்லாஹ் இந்த உருவத்தில் அனுப்பியிருக்கான் என்று சொல்லப்படும். சொல்லிட்டு நபிசல்லா சொல்கிறாங்க, கெட்டடியார் ரூவை கைப்பற்றக்கூடிய வானவர் வருவாங்க வானத்திலிருந்து. அவங்க கருத்த நிறமுடையவராக, அருவருப்பான தோற்றம் உடையவராக இருப்பாங்க. அந்த கெட்ட ஆத்மா பார்க்கக்கூடிய தூரத்தில் அமர்ந்திருப்பாங்க. ரூவை கைப்பற்றக்கூடிய வானவர் அவர்கிட்ட போவார். போய், கெட்ட ஆத்மாவே, அல்லாவின் கோபத்தின் அளவிலும் இழிவின் அளவிலும் உடம்பை விட்டு வெளியே வந்துரு என்று சொல்லுவாங்களாம். அந்த ரூவு உடம்பு பூரா ஓட ஆரம்பிச்சிடுமா. அதை என்ன பண்ண பிடுங்கி எடுப்பார்கள் என்று சொல்லிட்டு, நலைந்த கம்பளியில ஒரு ரோமத்தை பிடுங்குவது எவ்வளோ கடினமோ அதை விட கடினமாக இருக்கும். பிடுங்கி எடுத்து அந்த நரகத்தை துணி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வைப்பாங்க. அந்த ரூவை முதல் வானத்துக்கு கொண்டு போவாங்களாம். ரூகு நாத்தம் தாங்க முடியாதாம். முதல் வானத்தில் போய் என்ன பண்ணுவாங்களாம், வானத்தை திறந்து விடுமாறு கூறுவார்கள். அங்கே உள்ள வானவர் யார் என்று கேட்பாராம். இவர் தான் கெட்டடியார் என்று சொன்ன பிறகு வானம் திறக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கி நிராகரிப்பதை பெருமையாக்கி கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய அருள்குரிய வானத்தில் வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் பூறு வரை இவர் சோனம் செல்ல மாட்டார்கள் என்ற குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அப்பொழுது அவர் ரூஹ தூக்கி வீசப்படும். சொல்லுவாங்களா, சிஜ்ஜீன் என்ற பதிவு புத்தகம் பூமி கீழே இருக்கு, அதில் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்துவிட்டு விசாரணைக்கு அனுப்புகள் என்று சொல்லப்படும். அந்த ரூகை தூக்கி வீசுவார்களாம். சிஜ்ஜீன் என்ற பதிவு புத்தகத்தில் பதிவு செய்துவிட்டு விசாரணைக்காக ரூ கொண்டு வரப்படும் இங்கே கபூருக்கு. அப்போ அவரை எந்திரிச்சு உட்கார வைத்து இரண்டு வானவர் என்ன பண்ணுவாங்க, முன்கர் நக்கீர் என்ற இரண்டு வானவரும் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்க, ஆகா தெரியாது. உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்பாங்க, ஆகா தெரியாது. போதிக்கு அனுப்பப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க, தெரியாதே தெரியாதே என்று சொல்வாராம். வானத்திலிருந்து ஓசை வருமா, இவர் பொய் உரைக்கின்றார், இவருக்கு கபூல நரகத்தின் விரிப்பை கபூல விரிச்சிருங்க, நரகத்தின் கதவை திறந்து விடுங்க, வலதுபுறமும் இடதுபுறமும் வலா என்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவுக்கு கபூல் அப்படின்னு இருக்குமா. அப்பொழுது ஒரு மனிதர் வருவாராம், அருவருப்பான தோட்டமுடைய அழுக்கு ஆடை உடுத்திய வந்து சொல்லுவாராம், விட்டு உனக்கு இழிவு தரக்கூடிய அந்த நாளை நினைவூட்டுறேன் என்று சொல்லும் பொழுது அவர் கேட்பாரா, நீ யாருந்து? நான் தான் நீ செய்த பாவங்கள், அல்லாஹ் இந்த உருவத்தில் அனுப்பியிருக்கான் என்று சொன்ன பிறகு அவர் புலம்ப ஆரம்பிச்சிருவார் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். சகோதரர்கள் சிந்திச்சு பாருங்க, மரணிச்சிருவோம். யாரும் காலம் பூராக நீடித்து வாழ மாட்டோம் என்பதை உறுதியா நம்புறோம். நம்பக்கூடிய முஸ்லீம்களா இருக்கிறோம். நம்ம மரணம் எப்படி நிகழ வேண்டும், ரெண்டு நிலை இருக்கு. ரெண்டு நிலையும் உங்க கண்ணுக்கு முன்னால கொண்டு வர நான். அந்த நிலையில எந்த நிலையில மரணிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும். ஒன்று நல்லடியார் நிலை, ஒன்று கெட்டடியார் நிலை, ரெண்டு தான். மூன்றாவது நிலை கிடையாது. ஒன்று ஏகத்துவவாதிகள், ஒன்று யாருங்க, ஏகத்துவக்கு எதிரான அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், காஃபியர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள். அப்ப இரண்டு நிலையில நீங்க எந்த நிலையில மரணிக்க வேண்டும் என்பதை நீங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாகத்தான் அதை மாற்ற முடியும். முதல் நிலை நல்ல அடியாரை பத்தி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நல்லடியார் ரூவை கைப்பற்றக்கூடிய வானவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சூரியன் அளவுக்கு பிரகாசம் உடையவராக இருப்பாங்க. முகம் எப்படி இருக்குமா, சூரியன் அளவுக்கு பிரகாசமா இருக்குமா, பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்களாம். அவங்க தான் ரூவை கைப்பற்றுவதற்காக வானத்திலிருந்து வருவாங்களாம். அவங்க சுவனத்து துணியும் நறுமணமும் கொண்டு வருவாங்களாம். வந்து அந்த ரூ பார்க்கக்கூடிய தூரத்தில் அமர்ந்துருவாங்க. இப்போ சக்கராத்து ஆளுன்னு சொல்றோம், நம்ம எல்லாத்துக்கும் சக்கராத்து ஆள் இருக்கும். நம்ம எப்படி நினைப்போம், ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க, மீன் வயிற்றுல போயிடுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ரூவை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்து தான் அவங்க ரூ போவோம். அப்போ அவங்க பார்க்க முடியும். அவங்க பார்க்கக்கூடிய தூரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இவர் யாருன்னு பார்க்கலாம், யார் நம்ம வீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கா, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு என்று சந்தோஷமாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். இங்க என்ன நிலை,
கெட்டடியார் ரூவை கைப்பற்றுவதற்கு வானம் வருவாங்க. எப்படி இருப்பாங்க? கருத்த நிறமுடைய அருவருப்பான தோற்றமுடைய வானவர் வானத்திலிருந்து வருவாராம். அவரு நரகத்து துணியை வச்சிருப்பாராம். அதே மாதிரி நம்ம வீட்டில் நிற்க முடியும் உட்கார்ந்துருப்பாரு, கைப்பற்றுவதற்கு உட்கார்ந்துருப்பாரு. அவரை பார்த்தாலும் பயம் எடுத்துப்பாரு. இங்கே நல்லடியார் ரூகை கைப்பற்றக்கூடிய வானவர் பிரகாசமா இருப்பாரு. இப்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும், அவர்கிட்ட பேசணும்னு தோணும். இங்க உள்ள வானவரை பார்த்த உடனே பயம் ஏற்பட்டு போயிடும். நமக்கு யாருதான் நம்ம வீட்டு பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கா, பயமா இருக்க என்ற நிலை ஏற்பட்டு போயிடும். நம்ம கைப்பற்றக்கூடிய வானவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தான் முடிவு பண்ணணும். காசு பணம் என்று கேளிக்கையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நன்மையான காரியங்கள் எவ்வளோ இருந்து நன்மையான காரியங்களை புறக்கணித்து நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மரணிச்சிருவோம். அப்ப அந்த மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில பயத்துடன் நம்ம நிலை இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா? அந்த ரூவை கைப்பற்றக்கூடிய வானவர், நல்ல அடியார் ரூவை கைப்பற்றக்கூடிய வானவர் வருவாரு. வந்து என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நல்ல ஆத்மாவே, அல்லாவின் மன்னிப்பின் அளவிலும் பொருத்தத்தின் அளவிலும் உடம்பு விட்டு வெளியே வந்துரு. இங்க என்ன சொல்லப்படும்? கெட்ட ஆத்மாவே, அல்லாவின் கோபத்தின் அளவிலும் இழிவின் அளவிலும் உடம்பை விட்டு வெளியே வந்துன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நல்ல ஆத்மா நீங்க, அல்லாஹ் மன்னிப்பின் அளவிலும் பொருத்தத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், மன்னித்து கொண்டான், உடம்பு விட்டு வெளியே வந்துரு அப்படிங்குவாங்க. அந்த ரூகு இலகுவான முறையில வெளியே வந்துடும். அந்த உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வாளியை தண்ணியை கவுத்தா எவ்வளவு இலகுவா வரும், அதை மாதிரி வந்துடும் என்று சொல்றாங்களே. இலகுவாக வர வேண்டுமா? இங்க என்ன நிலை? கெட்ட ஆத்மாவே, அல்லாவின் கோபத்தின் அளவிலும் இழிவின் அளவிலும் வெளியே வந்து என்று சொல்லப்படும். அந்த ரூகு உடம்பு பூரா ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி ரூ போகணும்? நம்ம இன்னைக்கு நம்ம பள்ளியாசல்ல இருந்து நம்மளை கூப்பிடுறாங்க, பஞ்சாயத்துக்கு இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க. நம்ம நல்லடியாரா இருந்தா நெஞ்சு நுமுத்துக்கிட்டு போவோம். யாரு கூப்பிட்டா எந்த விசாரணைக்கும் நான் தயாரா இருக்கேன், எந்த விசாரணையும் எதிர்கொள்வேன், யாரையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லுவோமே. அப்படி சொல்ல வேண்டுமா? கெட்டடியார் இருந்தா பின்பக்கத்துல ஓடுவாரு. வந்துட்டாங்க விசாரணைக்கு, போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, ஜமாத்தாருங்க நிற்கிறாங்க, நான் தவறு செஞ்சிட்டேன், நான் கெட்டடியார் என்று கொல்லப்பக்கத்தில் ஓடக்கூடிய நிலை இங்கே ஏற்படும். அங்க ஏற்படாது. உடம்பு பூரா ஓட ஆரம்பிச்சிருமா? இங்க இலகுவான முறையில வருமா? அப்ப இலகுவான முறையில உங்க ரூ வர வேண்டுமா? இல்ல உடம்பு பூரா ஓட ஆரம்பிச்சிடுமா? உடம்பு பூரா ஓட ஆரம்பிச்சிடும், விட்டுட்டு போயிடுவாங்களா? பிடுங்கி எடுப்பார்கள் என்று சொல்லிட்டு நலைந்த கம்பெனியில ஒரு ரோமத்தை புடுங்க முடியுமா? அத மாதிரி புடுங்கி எடுப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது மட்டும் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவருடைய முகங்களிலையும் அவருடைய பரடிலையும் அடிக்கப்படுமா? அல்லாஹ் விரும்பி வந்ததை அவர்கள் வெறுத்து வந்தார்கள், அல்லாஹ் தடுத்ததை இவர்கள் செய்து வந்தார்கள். முகத்திலையும் புரண்டையிலையும் அடிச்சு ரூகை பிடுங்கப்படும். எப்படி பிடுங்கப்படணும்? காசு பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நான் நினைத்தா எது வேணா செய்யலாம், இன்னும் யாரும் என்ன பண்ண முடியாது, நான் தான் என்று வாழக்கூடிய மனிதர் அங்க அடி வாங்கி பிடுங்கி எடுக்கப்படும். இங்க நல்லடியாரா இருந்தா ஒரு நிலை என்ன? இலகுவான முறையில அந்த ரூகு செல்லும். இலகுவான முறையில நம்ம ரூகு செல்ல வேண்டுமா, பிடுங்கி எடுக்கப்பட வேண்டுமா? நாம் தான் தீர்மானிக்கிறோம். அமல் மூலமாக, அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்கி அமல் செய்வதன் மூலமாக, அல்லாஹ் தடுத்த காரியத்தை தடுத்துக் கொள்வதன் மூலமாக நல்லடியாராக திகழலாம், சிறப்புக்குரியவராக மாற முடியும். இல்லை என்றால் பிடுங்கி எடுக்கப்படும். நல்லடியார் ரூவை சூனத்து துணியில வைத்து வானத்தை கொண்டு போவாங்க, கஸ்தூரி வாசனை வீசும். இங்க கெட்டடியார் ரூவை பிடுங்கி எடுத்து நரகத்தில் கொண்டு வந்தா பாருங்க, துணியை வைத்து கொண்டு போவாங்களாம், நாத்தம் தாங்க முடியாதான். எப்படி இருக்குமா? நான் பாய்சன் சென்று தான் போட்டிருப்பேன், இப்போ மல்லிகை புளியே தான் இருப்பேன், நான் ரூம் ஸ்ப்ரே தான் அடிச்சுக்குவேன், அதே மாதிரி காருக்கு போனா கூட எப்படி வாசனையோடு தான் இருப்பேன், எனக்கு நாற்றமே பிடிக்காது, நார்ற மாதிரியே நிலை இருக்காது, எப்பொழுதுமே மனத்துடன் தான் நான் வாழ்வேன் என்று வாழக்கூடியவர் நிராகரிப்பவராக இருந்தால் நாற்றம் எடுத்து போவோம். இங்க என்ன நிலை? ஒரு முசாபரா இருப்பாரு, அடுத்த துணி உடுத்துவதற்கு வழி இருக்காது, அவர் நல்ல மனிதராக இருப்பாரு, அவர் மேல நாற்றம் கூட இந்த உலகத்தில் அடிக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய அந்த மனிதராக திகழக்கூடியவரே ரூவை கைப்பற்றி கொண்டு போவாங்க, கஸ்தூரி வாசனை கூட கொண்டு போவாங்க. என்ன நிலை? இங்க சிறப்பா இருக்கிறது மட்டும் கிடையாது,
அந்த சிறப்பை இறைவனுக்காக வழிபடக்கூடியவராக நான் ஆக்கிக் கொள்ளணும். நாம் இங்கே கஷ்டப்படுறோமே என்று கஷ்டத்தை மட்டும் நான் நினைக்க கூடாது. அங்கேயும் இறைவனுக்காக வாழக்கூடிய மனிதராக இருந்தால் அந்த ரூ கைப்பற்றக்கூடிய அந்த நிலையிலேயே நாம் சிறப்பு பெறலாம். நல்லடியார் ரூ கொண்டு போக போடாம கஸ்தூரி வாசனை வீசும். முதல் வானத்துல போய் என்ன பண்ணுவாங்க, திறந்து விடுமாறு சொல்லுவாங்களாம் வானவர். அப்ப அங்க உள்ள வானவர் கேட்பாரா, நீ யாருண்டு, இதுதான் நல்லடியாரு என்று சொன்ன பிறகு வானவர்கள் வரவேற்பார்கள். எப்படிப்பட்ட வரவேற்பு? இன்னைக்கு வந்து ஜனாதிபதி வந்தா சிவப்பு கம்பள வரவேற்பு தான் பெருசு, பெரியது, உலக லெவல்ல அதுல சிறப்புக்குரிய வரவேற்பா இருக்கும். ஆனா அங்க வானவர்கள் நம்மளை வரவேற்பார்கள். நம்ம நல்லடியாராக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அடியாராக இருந்தால் இந்த வானத்துள்ள வானவர்கள் எல்லாம் நம்மளை வரவேற்பார்கள். ஒரு வானம் அல்ல, 7 வானத்திலையும் அந்த உள்ள வானவர்கள் நம்ம ரூகை வரவேற்கப்படும். இங்க என்ன நிலை, கெட்டடியார் ரூகை கொண்டு போவாங்க, நாத்தம் தாங்க முடியாது, நாட்டை எடுத்து போகணும். வானத்துக்கு போவாங்க, வானத்தில் போய் என்ன சொல்லுவாங்க, வானத்தை திறந்தவன்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள வானவர் கேட்பாரு, இவர் யாருன்னு கேட்பாரு, இவர் தான் கெட்டடியார். வானம் திறக்கப்பட மாட்டாது. அங்க என்ன, 7 வானமும் திறந்து வரவேற்கப்படும். வரவேற்கப்படணுமா, நம்மள சிறப்பு கூறிய மனிதராக திகழ வேண்டுமா? அது மட்டும் இல்லாமல் இல்லின் என்ற பதிவு புத்தகத்தில் பதிவு செய்துவிட்டு விசாரணைக்கு அனுப்புகள் என்று அல்லாஹ் சொல்லுவான். யார் நல்லடியார் பதிவு புத்தகம் பேர் என்ன, இல்லின். நம்ம துவா செய்யணும், யாருலா இந்த ரூவை இப்படி கைப்பற்றப்படணும், இல்லின் என்ற பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்யணும். அதுதான் நல்லடியார் பதிவு புத்தகம். இந்த நிலை வேண்டுமா, இங்கே திறக்கப்பட மாட்டாது என்று சொன்ன பிறகு என்ன சொல்லுவோம், பூமி கீழே இருக்கக்கூடிய சிஜ்ஜின் என்ற பதிவு புத்தகத்தில் பதிவு செய்துவிட்டு விசாரணைக்கு அனுப்புகள் என்று ஓசை வரும். அந்த ரூவை தூக்கி வீசுவார்கள். சொல்லிட்டு குர்ஆன் வசனத்தை அனுசரித்து ஓடுறாங்க. யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கி நிராகரிப்பதை பெருமையாக்கி கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்குறது நிராகரிப்பதை பெருமையாக்கி கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய அருள்குரிய வானத்தில் வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் பூரும் வரை சுமம் செல்ல மாட்டார்கள். ஊசி இருக்கு பார்த்தீங்களா, தைக்கிற ஊசி, அந்த ஊசிக்குள்ள ஒட்டகம் பூருமா, ஒரு காலம் போறாது, அது வரையோ இவர்கள் சுமம் செல்ல மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. தூக்கி வீசுவார்கள், தூக்கி வீசப்படும். இன்னொரு வசனம் ஓதுறாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ அவர்கள் காக்கம் காகம் கழுது சிராடித்து சென்றதே போவார்கள், வெகு தூரம் காத்தடித்து சென்றதே போலாவார்கள் என்ற வசனத்தை ஓதுறாங்க. ஒரு காக்கா கழுகுலாம் வானத்தில் பறந்துட்டு இருக்கு, அது இறந்து போயிடுது, எந்த மதிப்பும் இல்லாம வரும். ஒரு காகிதம் இருக்கு, அந்த காகிதத்தை தூக்கி போட்டா என்ன ஆகும், எந்த திசையில காத்தடிக்குதோ அந்த திசையில இழுத்துட்டு போவோம். அப்ப உங்களுடைய ரூகை தூக்கி வீசுவாங்களாம், எந்த மதிப்பும் இல்லாமல். எப்படி அந்த காத்து இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டு உங்களை கொண்டு வரப்படும். சித்தியில் என்ற பதிவு புத்தகத்துல பதிவு பண்ணுவதற்காக எப்படி உங்க நிலை, தூக்கி வீசுங்கள். இங்க கண்ணியமான முறையில வரவேற்கப்படும், இங்க தூக்கி வீசப்படும். எந்த நிலை வேண்டும்? 2 நிலை. நான் நிக்கிறேன், இறங்க மாட்டேன், இறந்து போயிடுறேன். நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எந்திரிக்க மாட்டீங்க, இறந்துருக்கீங்க. மரணத்துடைய நேரம் என்ன, எனக்கு வியாதி வரணும், இல்ல ஆக்சிடென்ட் ஆகணும், இல்லை ஏதாவது நிலையை ஏற்படணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நல்ல திடகாத்தமா இருக்கேன், நான் இங்கதான் நிக்கிறேன். நான் இந்த அடுத்த செகண்ட்ல கீழே இறங்குமா தெரியாது, இறந்து போயிடுவேன். நீங்க உட்காந்துருக்கீங்க, திடகாத்தமா உட்காந்துருக்கீங்க, மத்தியானம் போய் சாப்பிடணும், வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நான் இந்த கறி வாங்கி கொடுத்துருக்கேன், நான் சிறப்பாக சாப்பிட போறேன், எந்த நினைப்புல உட்கார்ந்துருப்பீங்க, வீட்டுக்கு போக மாட்டீங்க, இறந்து போயிருவீங்க. அவ்வளவு சமீபமாக மரணம் இருக்கு. நாம் கொஞ்சம் நஞ்சம் மாற்ற போறது கிடையாது, கொஞ்சம் அநியாயம் பண்ணுவது கிடையாது. அநியாயத்திலையும் இன்னொரு ஆட்டத்திலையும் அல்லாவை மறந்தவனால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப 2 நிலையில எந்த நிலை வேண்டும்? இல்லின் என்ற பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டுமா, சிஜ்ஜின் என்ற பதிவு புத்தகத்தில் பதிவு செய்ய வேண்டுமா? சிஜ்ஜின் என்ற கெட்டடியார் பதிவு புத்தகம், அதுல பதிவு செய்ய வேண்டுமா, இல்ல நல்லடியார் பதிவு புத்தகத்துல பதிவு செய்ய வேண்டுமா என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணணும். அமல்களின் மூலமாக, இறையச்சத்தின் மூலமாக, நற்காரியங்களின் மூலமாக நல்லடியாக மாற முடியும். இல்லைன்னா இழிவான ஒரு சூழ்நிலை தான் நம்ம ரூவை கைப்பற்றப்படும் என்று விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப 2 ரூபம் கை கொண்டு போவாங்க, கபூர்ல கொண்டு போன பிறகு முன்கர் நக்கீர் என்ற 2 வானவர் வருவாரு, வந்து எந்திரிச்சு உட்கார வைப்பாரு. நல்லடியாரை எந்திரிச்சு உட்கார வைத்து உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாரு. அவர் அல்லான்னு சொல்லுவார்.
அல்லாஹ் அப்படிங்குவார். அல்லாஹ் தான் என்னோட ரப்பு என்று வாயில வரும். ரெண்டாவது உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்பாரு, அவர் இஸ்லாம் எல்லாம் தமிழ்ல தான் கேட்கப்படும். இந்த போதைக்கு அனுப்பப்பட்டவர் யாருன்னு கேட்பாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எவ்வாறு அறிந்து கொண்டால், நான் குரானை ஓதினேன், குரானை படித்தேன், அதன் பிரகாரம் நான் அமல் செய்தேன் என்று சொல்லுவாரு. கெட்டடியார் என்னாவது எந்திரிச்சு உட்கார வச்சு முன்கண்ணக்கி கேட்பாரு, உன்னுடைய ரப்பு யார்? ஆகா தெரியாது. உன்னுடைய மார்க்கம் என்ன? ஆகா தெரியாது. போதைக்கு அனுப்பப்பட்டவர் யார்? ஆகா தெரியாது. குரான் எதுவுமே தெரியாதே தெரியாது எங்குவாரு. தெரியும்னு சொல்லுவார். தெரியும் என்று சொல்லுவார். பார்த்தீங்களா, அவர் மேலோட்டமா வாழவுல ஈமான் கொண்டவர் கிடையாது. என்னுடைய ரப்பு யார் என்று அல்லாஹ் சொல்றாரு. பார்த்தீங்களா, அல்லாஹ் சொன்னான் நான் செய்தேன், அல்லாஹ்வை மட்டும் வணங்கினேன், அல்லாஹ் சொன்னான் தடுத்து கொண்டேன். எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற நினைப்புடன் அல்லாஹ்வுக்காக யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்று வாயில வரும். இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சாந்தி மார்க்கம், அமைதி மார்க்கம், சகோதரத்துள்ள மார்க்கம், ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம், அன்பு செலுத்தக்கூடிய மார்க்கம். அன்பான முறையில ஒற்றுமையில சாந்தியுடன் அமைதியுடன் நான் வாழ்ந்தேன். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் ஒற்றுமையான மார்க்கம் என்பதை நாம் வாழ்க்கை முறையில வாழ்ந்திருந்தா இஸ்லாம்னு வரும். போதிக்கு அனுப்பப்பட்டவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாடி வைத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேச சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்க்க சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் சொன்னார்களோ அதே மாதிரி என் வாழ்க்கை அமைத்துக் கொண்டே என்று நீங்கள் வாழ்ந்தால் எப்படி வரும்? என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எதை ஹலால்னு சொல்லிச்சோ அதை செய்தேன், குர்ஆன் எதை ஹராம்னு சொல்லிச்சோ அதை தடுத்து கொண்டேன், குர்ஆனை என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் என்று இருந்தால் குர்ஆன் வரும். எப்படி உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா, நம்ம வந்து ஒரு 4 மணிக்கு எழுப்பி போடுறோம் ஜாமத்துல, என்னன்னு கேட்பாரு. அதே நைட்ல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம 4 மணிக்கு திருச்சிக்கு போனோம், சென்னைக்கு போனோம், எந்திரிச்சு என்று சொல்லிட்டா வியாபாரத்தை ஏற்படுத்திடுறோம். நைட்லயே தூக்கம் மாதிரி தான், அவர் தூங்கி கொண்டே இருப்பாரு. 4 மணிக்கு எந்திரிச்சு சொன்னா 12 எந்திரிச்சுவார், திருச்சிக்கு போனோம். ஞாபகம் எப்படி வரும்? முன்னாடியே ஞாபகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருந்தால் இடையில எழுப்பி விட்டு கேட்கும் பொழுது ஞாபகம் வரும். என்னன்னே தெரியாம எழுப்பி விட்டா ஞாபகம் வராது. அப்ப ஞாபகம் என்பது எப்படி உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல நீங்க எப்படி உங்க செயல்பாடுகளை அமைத்து கொண்டீர்களோ அப்ப அந்த அமைப்பின் பிரகாரம் வாயில வரும். நீங்கள் செயல்பாடு அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் வாயில வராது. ரப்பியாது அல்லாஹ் வராது வாயில. ஈமான் கொள்வது மட்டும் முக்கியம் இல்ல, உங்க செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும், இஸ்லாத்துக்காக இருக்கணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான்னு செய்யணும். குரானை போல உங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி வரும்? 4 பட்டு வாயில வரும். இப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இவர் உண்மை உழைத்து விட்டால் இவருக்கு சுமணத்தில் கதவை திறந்துடுங்க. இங்க என்ன சொல்லப்படும்? ஆகா தெரியாது, ஆகா தெரியாது, தெரியாது எங்குவாரு. ஒரு பொய் உழைத்து விட்டார் இவருக்கு நரகத்தின் கதவுகள் திறந்து விடுங்கன்னு சொல்லப்படுமா? பொய் உரைக்கிறான்னு சொல்லுவாங்கன்னா 2 நல்லா தெரிஞ்சு பாருங்க. ஒன்னு ஏகத்துவவாதிகள், தவ்ஹீத்வாதிகள், இன்னொன்று காஃபி இணை வைக்கிறவங்க வந்துருவாங்க. அப்ப பொய் உரைக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா எப்படி அவங்கள்ட்ட போய் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துருவான். இன்னைக்கு மாற்று மத சகோதரர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பொய் உரைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான்னா அவங்கள்ட்ட போய் சேரலன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் தான் இறைவன் என்று உள்ளத்தை ஒதுக்கி வச்சிருவான். இருந்தாலும் அல்லாஹ் என்ற மார்க்கத்தை போய் ஏத்துக்கிட்டா நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒதுக்கி வச்சிருவோம். உடம்பு உள்ள ரீதியாக உணர வச்சிருவோம். அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால. இஸ்லாம் தான் அமைதியான மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்திடுவோம் அல்லாஹ். அதன் பிரகாரம் நம்மளால நடக்க முடியாது. இன்னைக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னா கூட விருந்துக்கு போக முடியாது, வரமாட்டாங்க நம்மள்ட்ட. இங்க வந்துட்டு போயிடுறாங்க. ஒரு விருந்த தியாகம் பண்ணோண்டு நினைப்புல கூட இந்த ஏகத்துவத்தை புறக்கணிக்க பாக்குறோம். சுகமா வாழணும், சிறப்பா வாழணும், அறாமலாம் பேண வேண்டியதா இருக்கு. இங்க வந்தா என்ன முன் தொழுவ வேண்டியதா இருக்கு, வணங்க வேண்டியதா இருக்கு, நோன்பு வைக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நமக்கு சரி வராது. இந்த உலகத்துல எப்படி மக்களோட மக்களாக வாழ வேண்டும் நினைக்கிற பார்த்தீங்களா, அதே மாதிரி எப்படி நினைப்பாங்க? அல்லாஹ், இஸ்லாம், தூதரு, குர்ஆன் இந்த போதனைகள் எல்லாம் இந்த உலகத்துல கஷ்டமா தான் தெரியும். இதுக்கு மாற்றமானதெல்லாம் சுகமா தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சுகத்தை தேர்ந்தெடுப்போம். அப்படி இருப்பதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? இது பொய் சொல்றாரு. அல்லாஹ்னு தெரியும், ரப்பு இஸ்லாம்னு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்னு தெரியும், குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதம்னு தெரியும். தெரியாமல் இல்லை. அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இவர் பொய் உரைக்கிறார், இவர் உண்மை உரைக்கிறார். நல்லடியாரை பொறுத்தவரையும் ஒரு உண்மையை சொல்றாரு, கெட்டடியாரை பொறுத்தவரையும் என்ன சொல்றாரு? பொய் உரைக்கிறார். இனி இப்போ சேர்ந்து வந்துருவாங்க.
எப்படி வந்துருவாங்க? இங்க ஏகத்துவவாதிகள், அல்லாவை மட்டும் வணங்கக்கூடியவர் நல்லடியார். அல்லாவுக்கு மாற்றமாக சிலைக்கு சக்தி இருந்தாலும், கபூருக்கு சக்தி இருந்தாலும், என்ன கொடிக்கு சக்தி இருக்கு என்று விளங்கினாலும் அவர் நிராகரிப்பவராக மாறிவிடுவாரு. அப்ப என்ன சொல்லுவாரு? தெரியாதே தெரியாதே தெரியாதேங்குவாரா, இவர் பொய் உரைக்கின்றார் என்று சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணுங்க? நரகத்தின் விருப்பை கபூல விரிச்சிருங்க, நரகத்தின் கதவை கபூல திறந்து விடுங்க. பின்னோதி வலது புறமோ இடது புறமோ ஒலா என்புகள் ஒன்றோடு ஒன்று சேர அளவுக்கு கபூர் நிற்கும். சுப்ஹானல்லாஹ். எந்த நிலை வேண்டும்? நல்லடியார் நிலை எப்படி இருக்கும்? சொன்ன பிறகு நாளுக்கு சரியான முறையில் பதில் சொல்ல பிறகு அல்லாஹ் சொல்லுவான், ஒரு உண்மை உரைக்கின்றார் என்று சொல்லிட்டு சுவனத்தின் கதவை திறந்து விடுங்க, சுவனத்தின் விருப்ப கபூல விரிச்சிருங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான மெத்தட் நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு என்னாவது சிறந்த விரிப்பு உங்களுக்கு விரிக்கப்படும். இது வேணாமா? நீ ஏசி தான் சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க, இல்ல ஊட்டி கொடைக்கானல் மற்ற கூலிங் பிரதேசம் போறதா சிறப்புன்னு நினைக்கிறீங்க, அதை விட சுகுணத்தில் கதவுகள் திறக்கப்படும். சுகமான காற்றுகள், சுகமான ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய கபருடைய வாழ்க்கை எது வேண்டும்? அது மட்டுமில்ல, வலது புறமும் இடது புறமும் நம்ம பார்க்கக்கூடிய தூரத்துல கபர் விசாலமாக்கப்படும். ஒரு அடிக்கு அரை அடிக்கு சண்டை போட்டிருப்போம். நம்ம பார்க்கக்கூடிய தூரம் 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டரா நமக்கு சொந்தம். இந்த சைடு 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டர் நமக்கு சொந்தம். எது வேண்டும்? கெட்டடியார் என்ன நிலை எப்படி இருக்கும்? ஒரு பொய் உரைக்கிறார், நரகத்தின் விரிப்பை விரிங்க. தாங்க முடியாது, அங்க கபூர் வேதனையே தாங்க முடியாது. நரகத்தின் விரிப்பை விற்பாங்க, நரகத்தின் கதவை திறக்க சொல்லுவாங்க. நரகத்தை உற்று உஷ்ண காற்றுகள்லாம் நம்மளால தாங்க முடியுமா? இன்னைக்கு வெயிலையே தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் வலது புறமும் இடது புறமும் ஒலா என்புகள் ஒன்றோடு ஒன்று சேர அளவுக்கு நெருக்கப்படும். நான் சுகமா வாழ்ந்தேன், பல ஏக்கரை வீடு கட்டியிருந்தேன், வீடு பூரா ஏசி வச்சிருந்தேன், புழுக்கமே எனக்கு தெரியாது என்று வாழக்கூடிய மனிதர் கெட்டடியாரா இருந்தா 1 இஞ்சி கூட உங்களுக்கு இடம் கிடைக்காது. நெருக்கப்படும் நெருக்கப்படும். எந்த நிலை வேண்டும்? நீங்கள் நல்லடியாக மரணிக்கிறீங்களா இல்ல கெட்டடியாக மரணிக்கிறியா? நீங்க செய்யக்கூடிய அமலின் மூலமாக நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஜிமா தொழுகை முடிஞ்ச பிறகு அப்படியே போயிருங்க, பாதி பேர் முக்கால்வாசி போயிடுறீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறீங்க. எவ்வளவு தான் பேசுறா நீங்க சொல்லி நான் என்ன கேட்கறது? ஏதோ சரத்துக்கு பள்ளியா சொல்றது உட்கார்றேன் ஜிமாக்கு மட்டும். நான் 3 எத்தனையோ வாரம் பார்க்குறேன். இந்த 2 சபுல 20 பேர் 15 பேர் தான் உட்காந்துருக்காங்க. மீது 35 பேர் சுண்ணத்து கூட சொல்ல மாட்டாங்க. எப்படி சுண்ணத்து சொல்ல கூட மனசு வரல. 5 பக்கத்து அடுத்தது இது தொடரா வந்துட்டோமே பள்ளியாசலுக்கு, பின் சுண்ணத்தா தொழுதுட்டு போனவங்கிற எண்ணம் கூட அதிகமான பேருக்கு இல்லை. நீங்க சொல்வதை எல்லாம் நாங்கள் ஃபார்மாலிட்டியாக வீட்டில் இருந்தா இதை தப்பா நினைப்பாங்களா, இல்லை பக்கத்தில் பார்த்தா தப்பா நினைப்பாங்களா, ஜிம்மாக்காக வந்துருவோம். அப்படி வரக்கூடியவங்க தான் ஏகத்துவத்தை தெரிந்து கொண்டவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப 2 பேர்ல எந்த நிலை வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரண தருவாயில் மனிதனின் நிலை என்று நம்ம தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2 நிலையம் 2 பேருக்கும் கேள்வி கேட்ட பிறகு நல்லடியாரை சரியா பதில் சொல்லிடுவார். பதில் சொன்ன பிறகு என்ன பண்ணுவாங்க? மாணவர் என்ன பண்ணுவாங்க? அது சூனத்து கதவு திறக்கப்படும், சூனத்து விரிப்புகள் விரிக்கப்படும், ஒரு பார்க்கக்கூடிய தூரத்துக்கு கபூர் விசாலமாக்கப்படும். அப்பொழுது அழகிய தோற்றமுடைய ஒரு மனிதர் வருவாராம், அழகா இருப்பாராம், புது ஆடை உடுத்திருப்பாராம். என்ன சொல்லுவாராம்? உனக்கு நற்செய்தி கூறக்கூடிய அந்த நாளை நினைவூற்று. அங்கே வரான், நற்செய்தி கூறு, உனக்கு நற்செய்தி உனக்கு சிறப்பு கூடிய நாளை நான் நினைவூற்றேன் என்று அவர் சொல்லுவாராம். அப்பொழுது ஒரு கேட்பாராம், நீ யார் என்று. நான் தான் நீ செய்த நல்ல அமல்கள் நற்காரியங்கள், அல்லாஹ் இந்த உருவத்தை அனுப்பியிருக்கான் என்று சொன்ன பிறகு அவர் சந்தோஷம் தாங்க முடியாதாம். இங்க கெட்டடியாக எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்குவாரு. தெரியாதுன்னு சொன்ன பிறகு என்ன போது கபூர் நெருக்கம். அப்போ ஒரு மனிதர் வருவாரு, அது ஒரு பான தோற்றம் உடைய அழுக்கு ஆடை உடுத்திய ஒருவர் உனக்கு என்ன போது இழிவு தரக்கூடிய அந்த நாளை நினைவூட்டுறேன். அப்ப யாரு கேட்பாரா, நீ யாருந்து? நான் தான் நீ செய்த பாவம் அநியாயம் குற்றங்கள் அல்லாஹ் இந்த உருவத்தில் அனுப்பியிருக்கான் என்று சொன்ன பிறகு அவர் புலம்ப ஆரம்பிச்சுடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். இங்க 2 நிலை. எந்த நிலை வேண்டும்? அதாவது தாங்க முடியாத இந்த கபூர் நேரத்துல அழகிய ஆடை உடுத்திய சிறப்பு கூறிய மனிதர் நமக்கு நற்செய்தி கூற வேண்டுமா,
நாம் செய்த அமல்களை அல்லாஹ் சிறப்பான உருவத்தின் மூலமாக அமைத்திருப்பானே, அந்த நிலைக்குரிய மனிதராக மாற வேண்டுமா? இங்க நிலை என்ன? பார்க்கறதுக்கே பார்க்க கஷ்டமா இருக்கும். அழுக்கு ஆடைகள், நான் இங்க புது ஆடைகள் தான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய மனிதராக, அழுக்கு ஆடை பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றம், அது மட்டும் இல்லாம உனக்கு இழிவு தரக்கூடிய நாளை நான் நினைவூற்றுவேன் அவரு. யாருன்னு கேட்பாரு, நீ தான் கெட்டார், பாவம் செய், பாவத்தை அல்ல இந்த உருவத்தை காட்டுவான், ஒரு புலம்ப ஆரம்பிச்சுடுவா என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய நம்ம ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். மரணிச்சிடுவோம், எப்போ இருந்தாலும் மரணிச்சிடுவோம், இறந்து போயிடும். கொஞ்ச நாள் வாழக்கூடிய அந்த நாட்கள்ல இறைவனுக்காக நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் கபூர் வாழ்க்கையிலையும் சிறப்பு பெறலாம், மறுமையிலையும் சிறப்பு பெறலாம் என கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.